திருமணத்திற்கு வரன் தேடி வந்த உங்களுக்கு வன்னியர் மேட்ரிமோனி சார்பாக வாழ்த்துக்கள். இந்த சேனலில் பதிவிடப்படும் அனைத்து வரன்களும் இலவசமானவையே. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடுற வரன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இப்போ இந்த வரனை பார்க்கலாம். என் பேர் காமினி, வயசு 33 ஆகுது, ஒரு 156 சென்டிமீட்டர், ராசி சிம்மம், நட்சத்திரம் பூசம், சாதி வன்னியர் கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்க. வேலை தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, சம்பளம் 42,000 வாங்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணனும் தம்பி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. எங்கள் ஊர் கன்னியாகுமரி, இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் தங்கி வேலை பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க. இவங்க திருமண நிலையம் பார்த்தீங்கன்னா முதலாம் திருமணத்துக்கு பார்த்துட்ருக்காங்க. இவங்களுக்கு மனசுக்கு பிடிக்காமல் போனதுனாலையும் ஜாதக பொருத்தம் சரியாக அமையாமல் போனதுனாலையும் தான் கல்யாணம் வந்து தள்ளி போயிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க வயது வரம்பு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஈக்குவலேஜாக இருக்கணும், அதிகபட்சம் ஒரு 7 வயசு வித்தியாசம் இருக்கணும்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க எதிர்பார்ப்பு என்னென்னா வரக்கூடிய மாப்பிள்ளையை நல்ல குணமான மாப்பிள்ளையாக எதிர்பார்க்குறாங்க, எந்த கெட்ட பழக்கமும் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. வரக்கூடிய மாப்பிள்ளை வந்து தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல வேலையில் இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. மற்றபடி மாப்பிள்ளை வந்து தனிமையாக இருக்கணும், யாருமே இல்லாமல் இருந்தால் கூட நல்லபடியாக பார்த்துப்போம் சொல்லியிருக்காங்க. உங்கள் வீட்டோட மாப்பிள்ளையாக அக்செப்ட் பண்ணிக்கிறதான்னு சொல்லியிருக்காங்கம்மா. வரக்கூடியவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் தான் எதிர்பார்க்குறாங்க. இந்த பெண்ணோட வசதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் நடுத்தர வசதி பெண் தான். அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே தவறிட்டாங்களாமா. அதனால் கல்யாணம் எடுத்து சைடு பார்த்தீங்கன்னா இவங்க கூட பிறந்தவங்க தான் இருக்காங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 பணம் நகை மட்டும் சேர்த்து வச்சுருக்காங்களாம். இவங்க அப்பா அம்மா கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா 2 வீடு சொந்தமாக இருக்குது. அது மட்டும் வந்து வெளியே விற்கிறதுக்கு பார்த்துட்ருக்காங்க. அது விற்ற அப்புறம் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய காசு வந்து 3 பங்கு வரும்னு சொல்லியிருக்காங்கம்மா. அதுதான் இவங்க சுத்தம் சொல்லியிருக்காங்க. இவங்க கம்பெனியில் வேலை பார்த்து மாதம் 42,000 சம்பாதிக்கிறாங்க. இவங்க ஊர் வந்து கன்னியாகுமரி மாவட்டம், ஆனால் சென்னையில் இருக்கிறதுனால சென்னை பக்கமாக மாப்பிள்ளை இருந்தால் ரொம்ப நல்லதாக ஃபீல் பண்ணுறாங்க. அங்கேயே ஒரு நல்ல வேலை உள்ள மாப்பிள்ளை தான் எதிர்பார்க்குறாங்க. இந்த வரை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்தலாம். இப்போ இந்த வரனை பார்க்கலாம். என் பேர் நீலா, வயசு 45, ஒரு 160 சென்டிமீட்டர், ராசி கடகம், நட்சத்திரம் பூசம், சாதி வன்னியரில் நாயக்கர் சமூகத்தை சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்க. வேலை தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, சம்பளம் மாதம் 60,000 வாங்குறதான்னு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி ஒரு அண்ணனும் 2 அக்காவும் இருக்குதா சொல்லியிருக்காங்க. இவங்க நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இவங்க திருமண நிலையம் பார்த்தீங்கன்னா இப்போ 2ஆம் திருமணத்துக்கு பார்த்துட்ருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைகள் யாருமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வயது வரம்பு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஈக்குவலேஜாக இருக்கணும், அதிகபட்சம் எந்த வயசாக இருந்தாலும் ஓகே சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வயசு, ஜாதகம், ஜாதி இது 3மே தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க எதிர்பார்ப்புன்னா வரக்கூடிய மாப்பிள்ளை நல்ல அன்பான, பாசமான, நல்லபடியாக கேரக்டர் உள்ள மாப்பிள்ளை தான் எதிர்பார்க்குறாங்க. குடிப்பழக்கம், புகைப்பழக்கம் ரொம்ப வெறுக்கூடாது எதிர்பார்க்குறாங்கம்மா. இவங்க போன வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பல வருஷமாக இவங்க ஹஸ்பண்ட் வந்து குடிப்பழக்கம், மது பழக்கம், போதை பழக்கம் இருந்ததுனால இவங்க ரொம்பவே டார்ச்சர் அனுபவிச்சிருக்காங்க. இவங்க ரொம்பவே அடிச்சிருக்காங்களாம்மா. பல வருஷம் இவங்க கூட வந்து பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த வாழ்க்கை சரி வராதுன்னு சொல்லிட்டு இனிமேல் இவ்வளோ லைஃப் மட்டும் நல்லபடியாக வாழ்ந்த போதும் தான் தனியாக வந்துட்டு தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்க கூட பார்த்துட்டு யாருமே இல்லை சொல்லியிருக்காங்க. இவங்க அப்பா அம்மாவும் சமீபத்தில் தான் தவறிட்டாங்களா, அதனால் கூட வந்து ஒரு துணை வேணும் அப்படின்னு தான் இப்போ 2ஆம் திருமணைக்கு பார்த்துட்டு தான் சொல்லியிருக்காங்க. இந்த பெண்ணோட வசதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் வசதியான ஃபேமிலி தான். வந்து 4 வீடு வச்சுருக்கதான் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் வந்து ஒரு தோட்டம் தரவெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மற்றவங்க அப்பா அம்மா சம்பாரிச்சது தான். இப்போ இவங்களுக்கு அப்புறம் வந்து இவங்க 5 பேருக்கும் பாகம் வரும்னு சொல்லியிருக்காங்கம்மா. அதை மட்டும் இன்னும் இது நிறைவேற இருக்குன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அது ஓகே ஆகிடுச்சுன்னா தனிப்பட்ட முறையில் பிரித்து வந்துடும் சொல்லியிருக்காங்க. இவங்க நல்ல வசதியான குடும்பத்தை பெண்தாம்மா. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா நல்ல அன்பான, பாசமான கணவர், தனிமையில் உள்ள கணவர், அவங்களுக்கு 2ஆம் திருமணமாக இருக்கணும், வரக்கூடிய மாப்பிள்ளை வீட்டோட மாப்பிள்ளை இருக்கணும் கண்டிப்பாக எதிர்பார்க்குறாங்கம்மா. இந்த பெண்ணோட நலன் கருதி முகத்தை நாங்கள் மறைச்சி போட்டிருக்கோம். இந்த வரன் பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க.